நம் வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அதான் நமக்கு தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, தீமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது இன்னைக்கு நம்ம தலைப்பு? கிருபை பெற்றவளே வாழ்க. ஸோ நம்ம யாரை பற்றி தியானிக்க போகிறோம் நீங்கள் ஒருவேளை யோசிச்சுட்டு இருக்கலாம். இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க பெற்ற கிருபை என்ன கிருபை? மரியாள் பெற்ற கிருபை என்ன கிருபை? கர்த்தராகிய இயேசுவை தன் வயிற்றில், தன் கருவில் சுமந்தது தான் அவங்க பெற்ற கிருபை. சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறீங்க, உங்களோடு கர்த்தர் இருக்கிறாரா? ஆமென் சொல்லுங்கள். என்னோடு கர்த்தர் இருக்கிறார். என்னோடு கர்த்தர் இருந்தால் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இம்மானுவேல் என்பதற்கு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதுதான் அர்த்தம். காட் வித் அஸ். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்னு சொல்லலாம், என்னோடு இருக்கிறான்னு சொல்லலாம். அப்போ இம்மானுவேலின் தேவன் இன்றைக்கு ஒருவேளை நம்ம வயிற்றில் சுமக்காவிட்டாலும் நாம் சுமந்து கொண்டு இருக்கிறபடினால் நாமும் எப்படிப்பட்டவங்க? கிருபை பெற்றவர்கள். நாமும் கிருபை பெற்றவர்கள். ஆகிய இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இந்த மரியாளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் பெற்ற கிருபை எப்படிப்பட்ட கிருபைனா, இயேசுவை சுமந்ததனால ஒரு தாயாக, கிருபை பெற்ற ஒரு தாயாக, யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை அவர்கள் பெற்றதுனால இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுகிறோம்? கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி இன்று வரைக்கும் கூட வாழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆகிய நம்ம பார்க்கிறோம், ஒருவேளை குழந்தையை சுமந்ததுனால, இயேசுவை சுமந்ததுனால, இயேசுவை நாம் எல்லாரும் சொல்லுவோம் 2வது ஆதாம் என்று நாம் சொல்லுவோம். முதலாவது நாம் பார்க்க வேண்டுமானால், அப்படின்னா இன்னொரு ஸ்திரீயும் இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு கிருபையை பெற்ற ஒரு ஸ்திரீ. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம், இல்லை அப்புறம் வீட்டுக்கு போய் கூட பார்க்கலாம் இன்னொரு முறை கூட. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கு எல்லாம் தாயானவள். இப்போ நம்ம பார்த்தோம், தாயா இருந்ததுனால, இயேசுவுக்கு தாயா இருந்ததுனால யாருக்கு அந்த கிருபை பெற்றவளே, என்ன கிருபை பெற்றவளே என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் இப்போ உட்காந்துருக்கிறோம்ல, நம்ம எல்லாம் யாரிடத்துல இருந்து வந்தவங்க? ஃபஸ்ட்டு தாய், உலகத்தில் ஃபஸ்ட்டு தாய் யார்? ஏவாள். அந்த ஏவாளை பார்த்து ஆதாம் என்ன பேரிடுகிறார்? இவள் பேர் ஏவாள். ஏனென்றால் அந்த ஏவாள் என்பதற்கு அர்த்தம் என்னன்னா, ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய். அப்போ மரியாளுக்கும் தாய் யாரு? ஏவாள். அல்லேலூயா. இது நல்ல ஒரு வெளிப்பாடு இல்லையா? யாருக்கு தாயி? உங்களுக்கும் தாயி, எனக்கும் தாயி, மரியாளுக்கும் தாயி, இயேசுவுக்கும் தாய். ஜீவனுள்ளோர் எல்லாருக்கும் தாயானவள் ஏவாள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த முதலாவது பெண் அவள் எவ்வளோ கிருபை பெற்றிருந்தாள். அவள் எவ்வளோ கிருபை பெற்றிருந்தாள்னா, அந்த இப்போ நம்ம பார்க்குறோம், இயேசுவை உருவானா, அதை நான் கொண்டு வரேன். இயேசு ஒரு தாயின் வயிற்றில் உருவானான். ஆனால் ஏவாள் உருவாக்கப்பட்டது எப்படி? சரி, இப்போ நம்ம உங்ககிட்ட நான் குவிஸ்ஸு கேட்கல, இப்போ கேட்டேன், இன்றைக்கி டே ஃபுல்லாக வச்சிடலாம் குவிஸ்ஸு. இப்போ நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், ஏவாளை ஆதாமுடைய எலும்பிலிருந்து, விலாவின் எலும்பிலிருந்து கர்த்தர் என்ன செய்தார்? அந்த விலா எலும்பை எடுத்து யார் உருவாக்குனது? She was designed in the hand of God. Designedனா, ஒரு குயவன் எப்படி ஒரு பாத்திரத்தை, மண்ணை பிசுக்கி எப்படி அவர் உருவாக்குவாரோ, எவ்வளோ அழகாக, உலகத்திலே அழகுன்னு சொல்லணும்னா எல்லா அழகை காட்டிலும் பெண்ணுடைய அழகு தான் இருக்கிறதுலே பெரிய அழகாம். எல்லா அழகுகளும், எல்லா உலகத்தில் அது அழகு இது அழகு நீங்கள் சொன்னால், அழகுன்னு சொன்னாலே பெண்ணு தானா.
அப்போ அந்த பெண்ணை யார் உருவாக்குனது, யாருடைய கரங்களால் உருவாக்குனது என்றால் எவ்வளவு அழகாக தேவன் உருவாக்கி இருக்கிறார் என்று நாம் பார்ப்போமானால், எவ்வளவு அழகா அந்த ஒரு விலா எலும்பை எடுத்தார். ஏன் விலா எலும்பை எடுத்தார்? காலில் ஒரு எலும்பு எடுத்திருக்கலாம், தலையில் ஒரு எலும்பு எடுத்திருக்கலாம், இல்லைனா வேற எங்கன்னா ஒரு எலும்பு எடுத்திருக்கலாம். ஏன் விலாவின் எலும்பை எடுத்தார் என்று ஒரு நாள் கர்த்தர் எனக்கு விளக்கி காட்டினார். நான் மர்மமாக தான் நிறைய பேசுவேன். ஏன் விலா எலும்பை எடுத்தார்? இந்த விலா எலும்பு எப்படின்னா, நீங்கள் மூச்சு வாங்கும்போது உங்கள் கையை மேலே வச்சு பாருங்களேன், உங்கள் நெஞ்சில் அந்த நெஞ்சு அப்படி மேலேயும் கீழேயும் போகும் இல்லையா? அதான் வி கால் திஸ் போன் as a flexible bone. ஃப்ளெக்சிபிள் போன்னு டாக்டர்ஸ் இருந்தால் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இந்த எலும்பு எப்படின்னு சொன்னால், நீ அது விரிவாக்கவும் முடியும், அது கம்மியாக்கவும் முடியும். உடஞ்சா கூட சீக்கிரமாக கூடுற எலும்பு இந்த விலா எலும்பு தான். ஏன்னா அது விரிவும் செய்யும், கீழே போகவும் செய்யும். அப்போ ஒரு பெண்ணை தேவன் எப்படி உருவாக்கினார்னா, காட் மேட் ஹர் ஃப்ளெக்சிபிள். இந்த உடம்பு எப்படி இருக்கணும், ஒரு பெண்ணின் உடம்பு, அதாவது நம்ம பார்க்குறோம், ஒரு பெண்ணின் உடம்பை குறித்து நம்ம ரிசர்ச் பண்ண வேண்டுமானால், ஒரு பெண்ணுடைய உண்மையான உடம்பு எப்படி விரியுது எப்படி குறையுதுன்றது எப்போ பார்க்கணும் தெரியுமா? பிரசவ நேரங்களில். ஒரு பெண்ணு, சாதாரண ஒரு பெண்ணு ஒரு குழந்தைய சுமக்க ஆரம்பித்தோடனே 3 மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது என்னது? உடம்பு விரிய ஸ்டார்ட் ஆகுது. உடம்பு விரிய ஸ்டார்ட் ஆன உடம்பு அந்த பிரசவ நேரத்தில் எந்த அளவுக்கு அந்த உடம்பு விரியணும், ஒரு குழந்தை வெளியே வரணும்னா விரியணும்னா, அந்த மாதிரி ஒரு நாள் நான் ஒரு ரிசர்ச்சில் படித்தேன். ஒருவேளை ஆணுடைய உடம்பு அந்த அளவுக்கு ஒருவேளை விரிஞ்சிச்சுன்னா, பிரசவ நேரத்தில் விரீரமான ஆணுடைய உடம்பு விரிஞ்சிச்சுன்னா, அதில் ஒருத்தர் எழுதியிருக்கார், சிரிப்பாக எழுதியிருக்கிறார், எ மேன் வில் டை 100 டெத்துன்னு. மனுஷன் புருஷன் என்ன செய்வானா, 100 முறை செத்துருவானா அந்த வலி வந்துச்சுன்னா. ஆனால் தேவன் ஒரு பெண்ணை எதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குனார் தெரியுமா? உடம்பு அழகுக்காக மட்டும் கிடையாது, ஒரு தாயாக இருக்கும்படியாக. ஒரு தாயாக இருக்கிறதற்காக நம்ம உடம்பை தேவன் எப்படி உருவாக்கியிருக்கிறார்? ஃப்ளெக்சிபிள். உடம்பு ஃப்ளெக்சிபிள். அன்னைக்கு கூட என் காலில் ஒரு சின்ன எலும்பு இதாச்சு. நான் நினச்சேன் இது சரியாகுமா ஆகுமா. ரயில்வே ஸ்டேஷனில் விழுந்தேன் ஒரு மீட்டிங் போய். சரியாகுமா, நான் ரொம்ப சீக்கிரம் சரியாயிடுச்சு. உனக்கு என்ன சீக்கிரம் சரியாயிடுச்சு? நான் கர்த்தர் எங்களை அப்படி உருவாக்கி இருக்கிறாருன்னு சும்மா சிரிச்சுக்கிட்டே அப்படி சொன்னேன். நம்ம உடம்பை கர்த்தர் எப்படி உருவாக்கியிருக்கிறாருன்னா, எப்படி உருவாக்கியிருக்கிறார்? ஒரு குழந்தையை சுமக்கும்படியாக. ஒருவேளை நம்ம இன்னைக்கு பார்க்க போனால் 2 பெண்களை குறித்து நான் எதற்காக சொன்னேன்? ஒருவேளை தாயாக மரியாளை குறித்து சொன்னாலும் கூட, ஏவாளை குறித்தும் நான் எதற்கு சொன்னேன்னா, இந்த 2 பெண்களுக்கும் சேர்ந்து, மரியாளுக்கும் ஏவாளுக்கும் ஒரு பொருத்தமான ஒரு பொதுவான ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. ஒரு பொதுவான ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. என்ன வாக்குத்தத்தம் நம்ம பார்க்க வேண்டுமானால், கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த விலா எலும்பிலிருந்து உருவாக்குன அந்த ஏவாளை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். இப்போதான் யாரோ சிஸ்டர் ப்ரேயர் டைமில் சொன்னாங்க. 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது யாருக்கு சொல்லப்பட்டது என்றால், கர்த்தர் சபிக்கிறார். முதல்ல ஏவாளை சபிக்கிறார், ஆதாமை சபிக்கிறார், அதுக்கப்புறம் சர்ப்பத்தை சபிக்கிறார். இதை சர்ப்பத்தை சபிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், உனக்கும் ஸ்திரீக்கும். யாருக்கும்? உனக்கும். பிசாசை பார்த்து சொல்றா, உனக்கும் ஸ்திரீக்கும். நம்மெல்லாம் யாரு? ஸ்திரீகள். நம்மளை பற்றி சொல்ல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உனக்கும் ஸ்திரீக்கும். எந்த ஸ்திரீயை பற்றி அவர் சொல்லுகிறார் என்று நாம் பார்ப்போமானால், அங்கு இருக்கிற ஏவாளை பற்றியும் சொல்லுகிறார், மரியாளை பற்றியும் சொல்லுகிறார். யாருக்கு சொல்லுகிறார் என்று பார்ப்போமானால், பிசாசுக்கு சொல்லுகிறார், சர்ப்பத்துக்கு சொல்லுகிறார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். யார் வித்துக்கும்? ஸ்திரீயின் வித்துக்கும். அதாவது ஸ்திரீயின் வித்து என்று தேவன் பொதுவாக சொன்ன பொழுது, முதலாவது ஸ்திரீ ஏவாள். ஏவாள்லேருந்து இன்னொரு ஸ்திரீ, அந்த இன்னொரு ஸ்திரீலேருந்து இன்னொரு ஸ்திரீ, கடைசியாக வந்தது யாரு? மரியாள் என்ற ஸ்திரீ. மரியாள் என்ற ஸ்திரீ வரைக்கும் முதலாவது இருக்கிற ஸ்திரீக்கு, ஸ்திரீ செய்த பாவத்துக்காக பாவம் செய்தது ஸ்திரீன்னு சொல்கிறாங்களே தவிர, ஸ்திரீயை எப்பவுமே கொஞ்சம் அப்படியே கீழே அடக்கி வைக்கணும்னு தான் நினைக்கிற உலகம். அப்படி தானே? ஸ்திரீ ஸ்திரீ ஸ்திரீன்னு
அப்போ நம்ம ஸ்திரீலேருந்து தான் பாவம் வந்துச்சுன்னு பவுல் சொல்லியிருக்கிறார். நான் சொன்ன ஸ்திரீலேருந்து தான் விடுதலையும் வந்துச்சு. கொஞ்சம் கையை தட்டுங்களேன். ஸ்திரீலேருந்து தான் ரட்சகரும் வந்தார். நாங்கள் ஸ்திரீ இல்லாமல் ரட்சகர் எங்கே வர முடியும்? வர முடியவே முடியாது. ஸ்திரீலேருந்து பாவம் வந்துச்சுங்க. ஸ்திரீலேருந்து தான் என்ன வந்தது? விடுதலையும் வந்தது, ரட்சிப்பும் வந்தது. நமக்கு ரிடம்ஷன், நமக்கு விடுதலையை கர்த்தர் கொண்டு வந்தார். உலகத்திற்கு வருவதற்கு காரணம், ஒரே ஒரு காரணம் அந்த ஸ்திரீ தான். அது எப்படி நம்ம பார்க்க போகிறோம்? அவர் சொல்லுகிறார், அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், உன் வித்துக்கும். அதாவது உன் வித்து என்று சர்ப்பத்தை பார்த்து சொல்லும் பொழுது சர்ப்பத்தை சொல்லல அவரு, அந்த சர்ப்பத்துக்குள்ள இருந்த பிசாசை பார்த்தவர் சொல்லுகிறார், உனக்கும் உன் வித்துக்கும் பிசாசானவனுக்கும் இயேசுவுக்கும், அதாவது அவள் வித்தாக பிறக்க போகிற கிறிஸ்துவுக்கும் என்ன செய்ய போகிறார்? உன் தலையை அவர்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம தமிழ் பைபிளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன்னா நான் தெலுங்கு ரீட் பண்ணுவேன், ஹிந்தி ரீட் பண்ணுவேங்க, இன்னும் மற்ற லாங்குவேஜஸும் இங்கிலீஷ்லேயும் ரீட் பண்ணுவேன். இங்கிலீஷ்லாம் ஹீ என்று இருக்கும், தெலுங்குலேயும் அவர்னு இருக்காது. நம்ம தமிழ் பைபிளில் எங்கெல்லாம் நம்ம அவர்னு பார்க்குறோமோ அவன்னு இருக்கும் நிறைய இடத்துல. ஆனால் சில இடங்களில் அவர்னு இருக்கும். அந்த அவர்ன்னு இருக்கிற இடத்துல கர்த்தராக இருக்கும், அது கர்த்தராக இருக்கும். ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்கு, அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து, ஸ்திரீயினுடைய வித்தாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதல் பெண் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், அது யாருக்கு கடைசியில் சொந்தமானது? மரியாளுக்கு சொந்தமானது. ஹல்லேலூயா. ரெண்டு பெண்களையும் பொதுவாக நாம் எடுப்போமானால் 2 பெண்ணுக்கும் சேர்த்து கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் இந்த வசனத்தில் இருக்கிறது. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். குதிங்காலை நசுக்குவார்னா இயேசுவை நசுக்கியாச்சு கொன்னாச்சுன்னு நினச்சா அவரை கொன்று போடல. நசுக்கு காலை மட்டும்தான். சர்ப்பம் எங்கே அதிகமாக கொட்டும்? காலில் தான் கொட்டும். ஆனால் சீக்கிரமாக அந்த விஷயத்தை நம்ம எடுத்துட்டோன்னா நம்ம பிழைச்சிடலாம். ஆனால் இயேசுவையும் கூட முழுதாக கொன்று போட்டாச்சின்னு பிசாசு நினச்சான். ஆனால் அவர் மறுபடியும் உயிரோடு எழுந்து வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை ஒன்று மரணம் அவரை கட்டி காக்க முடியவே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். இப்போ நம்ம பார்க்கிறோம், நான் மறுபடியும் ஸ்திரீக்கு வருகிறேன். ஒரு ஸ்திரீயை உருவாக்கின விதம் நான் சொன்னேன், அந்த விலா எலும்பிலிருந்து எடுத்து உருவாக்கினார். இப்போ நம்ம பார்க்கிறோம், மரியாளுடைய வயிற்றில் அந்த குழந்தை உருவாவதற்கு ஏன் இயேசுனுடைய சரீரத்தில் மட்டும், ஏன் இயேசுனுடைய ரத்தத்தில் மட்டும் பாவம் இல்லாமல் போச்சு? கர்த்தர் பாருங்க, அவளை உருவாக்கின விதம். ஏவாளை ரொம்ப ஸ்பெஷல் ஆண்டு ஏன் உருவாக்கினார் என்று சொன்னால், ஒன்று குழந்தை பெறுவதற்காக, 2வது அவளுக்குள்ள ஆண்களுக்கு இல்லாத ஒரு உறுப்பு பெண்களுக்கு உண்டு. என்ன உறுப்பு தெரியுமா? கர்ப்பம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த யூட்ரஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அந்த யூட்ரஸ்ஸு எல்லாம் சேர்ந்து, நான் எல்லாம் சேர்த்து சொல்கிறேன், டாக்டர் சார் நீங்கள் என்ன யூட்ரஸ் மட்டும் சொல்லிட்டீங்களே, ஃபெலோப்பின் டியூப்ஸ் சொல்லலையா, நீங்கள் அதை சொல்லலையான்னு கேட்காதீங்க. ஃபுல் சொல்கிறேன். அந்த ஃபுல் பாடி பார்ட்ஸ், குழந்தை உருவாவதற்கு தேவையான எல்லாம் கூட எப்படி தேவன் உருவாக்கி இருக்கிறார். ஒருவேளை சயின்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது நல்லா புரியும். இப்போ கர்த்தராகிய இயேசு பூமியில் வர வேண்டுமானால் ஒரு தாயினுடைய வயிற்றை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார் என்றால், அந்த தாயினுடைய வயிறு எப்படிப்பட்டது? இல்லை, இங்கே கவனிங்க, முக்கியமானதை விட்டுருவீங்க இல்லைனா, இதான் ரொம்ப முக்கியமானது. எதுக்காக தேவன் மரியாளை தெரிந்து கொண்டார்? இப்போ நம்ம பார்க்குறோம், அந்த மரியாளை தெரிந்து கொண்ட பொழுது நம்ம பார்க்குறோம், அவங்க கேட்குறாங்க, எப்படி இது உருவாகும், எப்படி இது ஆகும் என்று சொல்லி மரியாள் கேட்கிறார். அப்போ அவர் சொல்லுகிறார், இதோ பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், அவர் உன்னதமானுடைய வார்த்தை உன்மேல் பரிசுத்த ஆவி. லூக்கா 1:35 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா, பிதாவுனுடைய, அதாவது தேவனை நம்ம எப்படி சொல்லலாம்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த வார்த்தையில் என்னெல்லாம் இருக்கிறது நம்ம பார்க்குறோம்னா, முதலாக பார்க்குறோம் பரிசுத்த ஆவியை பார்க்குறோம், ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2வது சொல்லப்பட்டிருக்கு உன்னதமானவருடைய பலன், பிதாவினுடைய
பலன் என்று நம்ம சொல்லலாம். அப்போ இன்னொன்று என்ன இருக்கணும்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவின்னு சொல்கிறோம். குமாரன் பிறந்ததுக்கு அப்புறம்தான் குமாரன். பிறக்கிறதுக்கு முன்னதாக எப்படி தெரியுமா? எப்படி இருந்தார்? அவர் வார்த்தையாக இருந்தார். ஆதியில் என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. யோவான் 1:1 நாம் 4 வரைக்கும் பார்ப்போம். ஆனால் ஆதியில் என்ன இருந்தது? ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இது எப்படி நான் விளக்கலான்னு சொன்னால், இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க இல்லையா? என் பேர் தான் பிரீதா. ஆனால் யாராவது என் சத்தத்தை கேட்குறீங்களா? என் வார்த்தையை பார்க்குறீங்களா? பார்க்க முடியாது, கேட்குறீங்க. அப்படி தானே? வார்த்தை என்ன செய்ய முடியும்? கேட்க தான் முடியும், பார்க்க முடியாது. ஸோ இந்த வார்த்தை எப்படி இருந்ததா? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஆதியில், மறுபடியும் சொல்கிறேன், யோவான்லையும் பாருங்க, அவர்னு பார்க்குறோம் நம்ம. அங்கே ஹீ என்று இருக்கு இங்கிலீஷில், ஆனால் தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் யாரு? அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இப்போ வார்த்தை எங்கே இருக்குதா? எனக்குள்ளே இருக்கிறது. இந்த சத்தம் நான் வாயை திறந்து பேசும்போது தான் அது என்னது? சத்தமாக வெளியே வித்தியாசமாக வருகிறது. ஆதியிலும் கூட எப்படி இருந்தது? ஆதியில வார்த்தை இருந்தது. இன்னொரு வசனம் இருக்கிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நான் ஹிஸ்டரி கொண்டு போகிறேன், உலக உருவான ஹிஸ்டரி. இப்போ நம்ம பார்க்கிறோம், தேவன் என்ன சொன்னார்? எப்படி எல்லாவற்றையும் உண்டாக்கினார்? அவர் மூலமாய் சகலமும் உண்டாக்கப்பட்டதுன்னா தேவன் என்ன சொன்னார்? வெளிச்சம் உண்டாக கடவது. அது என்னது? வார்த்தை. கர்த்தருடைய வாயிலிருந்து வந்த அந்த சத்தம், கர்த்தருடைய வாயிலிருந்து வெளியே வந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவர்தான் கிறிஸ்துவாய் இருந்தார். ஆமென். ஆகையால் தான் யோவான் ரொம்ப கிளியராக எழுதுகிறார், ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, எனக்குள்ள இருந்தது, தேவனுக்குள்ள இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ மூன்றும் ஒன்றாக. இப்போ நம்மளும் பார்க்குறோம், நீங்கள் யார்? நீங்கள் எல்லாம் 3 in 1. 3 in 1 எப்படிங்க? 3ல் 1. நீங்கள் எப்படி? நீங்கள் சரீரம், ஆவி, மனுஷனுடைய நாசியில் தேவன் ஜீவா ஆவியை ஊதின பொழுது எப்படி மனுஷன் ஜீவாத்மா நான். ஜீவனும் ஆத்மாவும். உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது, கண்ணில் பார்க்கறது சரீரம். இந்த சரீரம் என்ன செய்யுது? உங்கள் ஆவியையும் உங்கள் ஆத்மாவையும் சுமக்கிறது. உங்களுக்குள்ள இருக்கு. அது மட்டும் இல்லை, உங்களுக்குள்ள என்ன இருக்கிறது? சத்தம் இருக்கிறது. நம்ம எல்லாம் பேசுகிறோம் இல்லையா? மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது என்னது? இந்த வாய் தான். இந்த வாயில் என்ன செய்யணும்? பேசணும். இந்த சத்தத்துக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குது. நம்ம என்ன பேசுகிறோன்றதுல, அதில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன இருக்கிறது? ஒரு மீனிங் இருக்கிறது இல்லையா? வா அப்படின்னா வான்றது வார்த்தைக்கு ஒரு மீனிங் இருக்குது. போ அப்படின்னா போன்று சொல்கிறதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. அது மாதிரி கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங் இருந்துச்சு. 3வது வசனம் சொல்லுகிறது, யோவான் 1:3, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. யார் மூலமாக உண்டாயிற்றான்? வார்த்தையின் மூலமாக. வார்த்தை கிறிஸ்து. ஃபஸ்ட் நம்ம இயேசுன்னு சொல்லக்கூடாது, கிறிஸ்துன்னு சொல்லணும். கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயிற்று. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்ததுன்னு சொல்லப்பட்டு. ஆதியில் முதல்ல தேவன் உண்டாக்குனது ஒளி. ஃபஸ்ட்டு ஒளி தான் இருந்தது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் எல்லாமே உண்டாக. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். ஃபஸ்ட்டில் ஒளி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்க்குறோம், அந்த ஒளி தான் யாருன்னு பார்க்குறோம். அதே யோவான் 1:14, அந்த வார்த்தை மாம்சமாகி, இன்னைக்கு நான் அதை தான் சொல்ல வரேன். அந்த வார்த்தை எந்த வார்த்தை? ஆதியிலிருந்து அந்த வார்த்தை மாம்சமாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி மாம்சமாச்சுன்னு சொல்ல போற? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரான மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இப்போ மறுபடியும் வருவோம். பரிசுத்த ஆவியானவர் மரியாளுக்குள் வந்தார். அதுக்கப்புறம் தேவ உன்னதமானுடைய பலம் வந்துச்சு, பரிசுத்த ஆவி வந்துச்சு. ஆனால் இன்னொன்னும் கூட வந்துச்சு. நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயம். நான்
எங்களுக்கு ஆந்திரா தெலுங்கானாவில் எப்படி இருக்குன்னா, கிறிஸ்மஸ் வந்துருச்சு. நான் இதுக்கு முன்னால் கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கிறிஸ்மஸ் வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னா, 1ஆம் தேதியிலிருந்து லாஸ்ட் இயர் மட்டும் நான் 28 கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் பேசியிருக்கேன். டிசம்பரில் 1ஆம் தேதியில் இருந்து 25ஆம் தேதி வரைக்கும் 28 இடத்துல செய்தி கொடுத்துருக்குறேன். 28 ஊருங்களில் ஒரே ராத்திரி இங்கே ட்ராவல் பண்ணுறது, திரும்பி வர்றது, அங்கே பேசுகிறது, ட்ராவல் பண்ணுறது, ஒரே கேக் கட்டிங் தான் டெய்லி. அப்போது டெய்லி மெசேஜ் ரெடி பண்ணணும். பேசுனதே பேச முடியாது, லைவில் போட்டுருவாங்க, திடீர்னு போட்டுருவாங்க, அங்கே பேசுனதே இங்கே பேச முடியாது. அப்போ ஒரு நாள் உட்காந்து ரொம்ப சோர்ந்து போய், ஆண்டவரே ஐயோ நான் டெய்லி பேசுகிறேன்னு எனக்கு ஏதாவது புதுசாக கொடுங்களேன் ஆண்டவரே. அப்போ தான் கர்த்தர் இதை எனக்கு விளக்குனார். இன்றைக்கி நான் பேசுகிறத என்ன நடந்தது. அப்போது என்ன நடந்துச்சான், மரியாளை பார்த்து தேவதூதன் என்ன சொல்லுகிறார், இப்படியெல்லாம் நடக்கும் என்று பேசுகிறார். அப்பொழுது மரியாள் என்ன சொல்கிறா தெரியுமா, கடைசியாக லூக்கா 1:38 பார்ப்போம். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய என்னன்படி, வார்த்தையின்படி எனக்கு. யாருடைய வார்த்தை அது? இதுக்கு முன்னாலே நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு சொன்னா என்னமோ ஞாபகம் இல்லை. இந்த பாருங்க, நம்ம வீட்டுக்கு போஸ்ட்மேன் வர்றாரு. இப்போல்லாம் லெட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு, வாட்ஸ்அப்பே போஸ்ட்மேன் ஆகிட்டாரு. சரி போட்டோம். சார் நம்ம வீட்டுக்கு ஒரு லெட்ரு வருதுன்னு வருங்களா, போஸ்ட்மேன் கொண்டு வர்றாரு. போஸ்ட்மேன் கொண்டு வந்து போட்டுட்டு போயிடுறாரு. அது போஸ்ட்மேனுடைய லெட்டரா, அனுப்புனவங்களுடைய லெட்டரா? அனுப்புனவங்களுடைய லெட்டர். அதே மாதிரி கேப்ரியல் வந்து தூதன் ஒரு போஸ்ட்மேன் மாதிரின்னு வச்சுக்கிடுங்க, தயவுசெய்து என்னை திட்டிடாதீங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஆனால் அது யாருடைய வார்த்தையை அவர் சுமந்து வந்தார்? தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை ஆதியில், அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து வந்தது. அப்போ மரியாள் என்ன சொல்கிறார் தெரியுமா, தூதனுடைய வார்த்தைன்னு சொல்லலை, கர்த்தருடைய வார்த்தைன்னு சொன்னான். அந்த வார்த்தையின்படியே எனக்கு எப்போ மரியாள் அந்த வார்த்தை எனக்கு ஆகக்கடவது என்று சொன்னாலோ, பரிசுத்த ஆவியும், இதுதான் பெரிய வெளிப்பாடு, பரிசுத்த ஆவியும் உன்னதமானவருடைய பலமும் அந்த வார்த்தையும் மூன்றும் சேர்ந்து, பிதாவும் குமாரனாக வார்த்தையும் பரிசுத்த ஆவியுமாக சேர்ந்து மரியாளுடைய கர்ப்பத்தில் உருவானது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இயேசு உருவானது எப்படி என்றால், இதில் எந்த விதத்திலையும் மரியாளுடைய கர்ப்பத்துக்கு நம்ம வரணும். மரியாளுடைய கர்ப்பமாவது ஒரு ஸ்திரீனுடைய கர்ப்பத்தை ஆதியிலிருந்து தேவன் ஏன் அப்படி எப்படி உண்டாக்கினார் தெரியுமா? அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், யோவான் 1 நம்ம பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் மனுஷ சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது உண்டாகாமல், நம்ம எல்லாம் மனுஷ சித்தத்தினாலையும் புருஷ சித்தத்தினாலையும் நம்ம எல்லாம் உண்டானவங்க. திருமணமாகி கணவன் மனைவியினால உருவாக்கப்பட்டவர்கள் தான் நம்ம எல்லாரும். ஆனால் இயேசு, மரியாள் எப்படி இருந்தார்களாம்? கன்னிகையாக இருந்தார்கள். ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவது கூடாத காரியம். ஆனால் கர்த்தர் ஒரு ஸ்திரீனுடைய கர்ப்பத்தை எப்படி உருவாக்கி இருக்கிறார்னா, இப்படியும் குழந்தை உண்டாகலாம். ஆனால் ஒரு கன்னிகையின் வயிற்றில் எப்படி உருவாக முடியும்? இந்த வார்த்தை உள்ள வந்த உடனே அந்த வார்த்தை தான் மாம்சமாச்சான். வார்த்தை என்னாச்சு? மாமிசமாகின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாம்சமாக எப்படி அந்த வயிற்றில் போய் ஒருத்தர் என்கிட்ட கேட்டாங்க. நான் ஒரு முறை ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ என் பக்கத்தில் ஒரு எம்எல்ஏ வந்து உட்காந்துட்டார். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் வந்த செக்யூரிட்டி எல்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு, மினிஸ்டரும் எம்எல்ஏயும் அவர் பக்கத்தில் வந்து உட்காந்தார், பொட்டுக்கிட்டெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருந்தார். அப்போ அவன் பார்த்தோன்னே சரி நம்ம அமைதியாக உட்காந்துடணும். பிஸ்னஸ் கிளாஸ் ஃப்ளைட்டு எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிச்சு அந்த டிக்கெட்டு. யாரோ ஏர் இண்டியாவில் பார்த்து சிஸ்டர் பிரீதா ஜெட்சன்னு கண்டுபிடிச்சி, ஐயோ சிஸ்டர் நீங்கள் எக்கனாமியில் ட்ராவல் பண்ணுறீங்களா, பிஸ்னஸ் கிளாஸில் போகணுன்னு சொல்லி என்னை ஃப்ரெண்ட் சீட்டில் உட்கார வச்சுட்டாங்க. சரி உட்காந்துருந்தேன். அவர் வந்து உட்காந்தாரு. என்னை பார்த்து கொஞ்சம் நேரம் பொறுத்தோன்னே அவர் என்னை பார்த்து சொன்னார், யூ லுக் ஸோ ஃபெமிலியர் அப்படின்னார். உங்களை பார்த்தா ரொம்ப தெரிஞ்ச ஃபேஸாக இருக்குது, நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே என்னார். அப்போ நான் சுடிதார் போட்டிருக்கேன், ட்ராவல்க்கெல்லாம் சுடி தான், அந்த புல்பீட்டுக்கு மட்டும்தான் இந்த சாரீ. என்ன மற்றபடி ஸ்டேஷனில் பார்த்தா கண்டுபிடிப்பீங்களோ என்னமோ தெரில. சரி போட்டோம். என்னை பார்த்தோன்னே சொன்னோன்னே உடனே நான் சொன்னேன், நீங்கள் என்ன ஃபேஸை நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு. ஏன்னா தெலுங்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் எங்களுக்கு வரும். உடனே ஓ டிவியில் பார்த்துருக்கேன், நீங்கள் கிறிஸ்டியன் ப்ரீச்சர் தானே அப்படின்னாரு. ஆமாம் நான் கிறிஸ்டியன் ப்ரீச்சர் தான் அப்படின்னு.
உடனே என் கையில் ஒரு புக்கு இருந்துச்சு, யாரோ எழுதின புக்கு. அந்த புக்கு கொஞ்சம் கேட்டார், சரின்னு கொடுத்தேன், கிறிஸ்டியன் புக்கு. அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அவர் பார்த்ததும் பாருங்களேன், அங்கே ஏதோ ஒன்று எழுதியிருக்கு. யாரோ எழுதின புக்கு அது. நான் படிக்கலாம், ஃப்ளைட்டில் 1 மணி நேரம் போகிறோமே சென்னைக்குன்னு கையில் எடுத்துகிட்டு வந்தேன். அவர் பார்த்தோன்னே கோன், அது என்ன ஏன் கடவுளை பற்றி உங்கள் கிறிஸ்டியன் புக்கில் எழுதியிருக்குன்னு அவருக்கு அப்படியே பிபி ரைஸ் ஆயிடுச்சு. நான் சொன்னேன், ஐயா இந்த புக்கை நான் எழுதலை ஐயா, பின்னால் அட்ரஸ் இருக்குது, நீங்கள் அங்கேயே எழுதி கேட்டுக்கிடுங்க, நான் இந்த மாதிரிலாம் நான் எழுதலை, அதில் என்ன எழுதியிருக்கோ தெரில அப்படின்னு. உடனே நல்லதான் அன்னைக்கு அவர் கையில் இது கிடச்சிது. உடனே சொன்னார், அந்த அவர் பேரை சொல்லி, நான் பப்ளிக்கில் இதை சொல்ல விரும்பல என்ன பேருன்னு, அந்த பேரை சொல்லி சொன்னார், இவர் பிசியில் இருக்கார் தெரியுமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், பிசின்னா உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டேன், திருப்பி கேட்டேன். உடனே அவர் சொன்னார், என்னங்க அப்படின்னா. நான் சொன்னேன், பிசினா பிஃபோர் கிரைஸ்ட், ஏடினா ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். உலகம் பிரிஞ்சிருக்கிறதும் உலக நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறதே கிறிஸ்துவை வச்சு தானே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. உடனே அவர் அப்படி பார்த்தாரு, ஐயோ இவங்க என்னமோ சொல்கிறாங்களேன்னு. அப்புறம் அவர் கேட்டார், அதுக்கு முன்னால் உங்கள் இயேசு எங்கே இருந்தார் அப்படின்னு கேட்டார். 2000 வருஷமாக தானே உங்கள் இயேசு இருக்கிறாரு, அதுக்கு முன்னால் அவர் இருந்தாரா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இந்த உலகத்தை உண்டாக்குனதே அவர் தான், ஆதியில் இருந்து வார்த்தையாகவும் ஆவியாகவும் மெஸ்ஸியாவாகவும் இருந்து இன்றைக்கு மாம்சத்தில் அவர் இருந்திருந்தால் ஒரு ஆளுக்கு தான் பிரயோஜனமாக இருந்திருப்பார். அவர் சொல்லுகிற தேவன் மாம்சத்தில் வந்தது தான் 2000 வருஷத்திற்கு அப்புறமே தவிர அதற்கு முன்னதாகவே அவர் எப்படி இருந்தார், ஆதியிலிருந்து இருந்த தேவன் தான். அவர் பேர் தான் கிறிஸ்து. இப்போ மாம்சத்துக்கு கொடுக்கப்பட்ட மரியாள் கொடுத்த பேர் தான் இயேசு. ரெண்டும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துன்னு சொல்ற, அதனால தான் கிரைஸ்ட் இருக்குன்னு சொன்னேன். பிஃபோர் கிரைஸ்ட் அண்ட் ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று இருக்கிறது என்று நான் சொன்னப்போ அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அப்போ தான் நான் சொன்னேன், அவருக்கு நான் விளக்கி காட்டினேன். அப்போ அவர் சொன்னார், எப்படி உங்கள் இயேசு மனுஷனாக பிறந்தப்போ அவர் ரத்தத்தில் மட்டும் பாவம் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் பாவம் இல்லைன்னு? ஒரு வயிற்றில் ஒரு ஸ்திரீ நோய் வயிற்றில் பிறந்த எந்த மனுஷன்லேயும் பாவம் இருக்குது. அப்போ மனுஷன் இல்லாமல் எப்படி உருவானார்ன்னு. இப்போ இதெல்லாம் நான் சொன்னேன், இது கர்த்தருடைய பலம் அவர்கள் மேல் வந்ததுனால, கர்த்தருடைய பலம் அவர்கள் மேல் வந்தது, பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்தார், வார்த்தை அவர்களுக்குள்ள வந்த அந்த வார்த்தை மாம்சமாச்சு. அப்போ கர்த்தர், நான் முதல்ல சொன்னேன், எப்படி ஏவாளை கர்த்தர் உருவாக்கினார் என்ன, ஏன் தனிப்பட்ட முறையில் ஏவாள் தன்னுடைய கரத்தினால் தேவன் உருவாக்கினார் ஏவாளை. விலா எலும்பை எடுத்து அந்த உடம்பு ஃப்ளெக்சிபிள் ஆகணும்னு மட்டும் கிடையாது, உள்ளே வைக்கப்பட்ட கர்ப்பத்தில் இயேசு உருவாக்கப்பட்ட பொழுது அந்த தாயினுடைய வயிற்றில் இருக்கிற அந்த ஃபெலோப்பின் டியூப்ஸ், நம்ம சொல்லுவோம் ஃபெலோப்பின் டியூப்ஸ், உணவு குழாயின்னு சொல்லுவோம். அந்த தாய்க்கும் பிள்ளைக்கும் என்ன சம்பந்தம், தொப்புள் கொடி சம்பந்தம்னு சொல்லுவோம் நம்ம இல்லையா. அந்த தொப்புள் கொடி மூலமாக வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபெலோப்பின் டியூப்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். உள்ளே இருக்கும்போ அந்த டியூப்பில் வர்றது குழந்தைக்கு என்ன வரும் தெரியுமா? தாயுடைய ரத்தம் வராது, சாப்பாடு மட்டும்தான் வரும். என்ன வரும்? சாப்பாடு மட்டும்தான் வரும். தாயின் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கும் அந்த வெளியில் இருக்கிற ரத்தமும் ஒருவேளை சேர்ந்துச்சுன்னா வயிற்றில் இருக்கிற குழந்தை இறந்துடும். வயிற்றில் இருக்கிற குழந்தை இறந்துடும். எந்த விதத்துலேயும் குழந்தை உருவானதுக்கு அப்புறம் தாய் வயிற்றில் இருக்கிற ரத்தம் குழந்தை கூட கலக்கவே கலக்காது. இப்போ நான் அப்படி சொன்னோடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அந்த தாயினுடைய கரு உருவாக்கப்பட்டதே அப்படி. இயேசு அந்த உன்னதமானுடைய பலத்தினால உருவானார். அப்படி உருவாவதுக்கு தேவன் டிசைன் பண்ண அந்த கர்ப்பமே ஆதியில ஏவாளை உண்டாக்கின பொழுதே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி வரணும் என்ற ஒரே நோக்கத்தோடு அற்புதமாக தேவன் என்ன செய்தார்? அந்த ஸ்திரீயை, ஏவாளை உண்டாக்கினார். இன்னைக்கு ஒருவேளை மாம்ச சித்தத்தினால இயேசு பிறக்கல, ஏன் கிருபை பெற்றவளா இருந்தானா, எல்லாருக்கும் கன்னிகை தன்மை போன பிறந்தான் குழந்தைய பிறப்பாங்க. ஆனா இவங்க கன்னிகையாகவே இருந்து குழந்தை பிறந்த போதான் என்னாச்சு?
குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்தான் அந்த கன்னி தன்மை வந்து உடைக்கப்பட்டதாக இருக்கும். அதாவது அதனை இன்னும் அது சொன்ன ரொம்ப அசிங்கமாக இருக்கும் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால். ஆனால் அந்த தாயுடைய அந்த மரியாள் ஏன் கிருபை பெற்றோள்னா, எந்த ஸ்திரீக்குமே பிறக்காத விதத்தில் கர்த்தர் ஒரு குழந்தையை அவங்க வயிற்றில் உருவாக்கினார். பிதா என்று சொல்லும் பொழுது வார்த்தையும் உன்னதமானவருடைய பலமும் பரிசுத்த ஆவியானவரும் சேர்ந்து வயிற்றில் உருவானது பரிசுத்தமான ஒரு வித்தாய் இருந்தபடினால்தான் என்ன நடந்துச்சு, இவங்க வயிற்றில் அந்த பரிசுத்தமான வித்தை சுமந்து கொண்டு, நம்மளே பாருங்களேன், நான் லாஸ்ட் ப்ரெக்னன்சி அது பயங்கர காம்ப்ளிகேட்டட். என் சாட்சி நீங்கள் நிறைய பேர் முன்னால் கேட்டிருப்பீங்க. இந்த சர்ச்சில் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். முதலாவது குழந்தை இறந்து பிறந்தது. 9வது மாதம் டெலிவரிக்கு ஜஸ்ட் 2 வாரம் இருக்கும்போது இறந்து பிறந்தது. 2வது குழந்தை 1 வருஷத்தில் அது 5th மந்த்தில் இறந்து போச்சு. அப்புறம் க்ரஷ் பண்ணி தான் பேபியை வெளியெடுத்தாங்க 6th மந்த்தில். 2வது பேபி அப்படி போயிடுச்சு. அப்புறம் டியூப்ஸ் பிளாக் ஆகிடுச்சின்னு சொல்லி குழந்தை பிறக்காதுன்னாங்க. ஆனால் அற்புதமாக தேவன் எனக்கு கொடுத்த கிருபை, இன்றைக்கி நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன்னா 96ஆம் வருஷம் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்தது அருமையாக ஒரு அபிஷேகத்தை கொடுத்து கர்த்தர் எனக்கு ஒரு அருமையான ஒரு பெண் குழந்தையை ஃபஸ்ட்டு கொடுத்தார் 92ஆம் வருஷத்தில். அது பெரிய அற்புதம். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தப்புறம் அதுக்கப்புறமும் கூட இனிமேல் ப்ரெக்னன்சியே கிடையாது, 3 சிசரின் முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும்போது கர்த்தர் அருமையாக ரொம்ப அற்புதமாக, உலகத்தில் அது மிராக்கிள்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ், எல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னு முடிச்சாச்சு. எல்லாமே முடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் வயிற்றில் அந்த கடைசி அந்த பையன் இப்போ இருக்கிறான், 25 இயர்ஸ் ஆகிடுச்சு அவனுக்கு. அந்த பையன் வயிற்றில் உருவான பொழுது எவ்வளோ அற்புதமாக அன்று கொடுத்தாருன்னா அது எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நாள் ஒரு வீடியோவை நம்ம டிஜிஎஸ் தினகரனுடைய வீடியோவை பார்த்து கொண்டு ஜெபித்து கொண்டிருந்தேன் உபவாச நாளில். அப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு அவங்க அந்த மெசேஜில் யாருக்கோ தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. யாருக்கோ தீர்க்க தரிசனம் சொல்லி, நீ 2 ஆண் குழந்தைய நீ இழந்துட்டா, உனக்கு கர்த்தர் உன் மேலே அபிஷேகம் இறங்கி வருது, உனக்கு ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுக்க போகிறார், நீ இழந்து போன ஆண் குழந்தையை கொடுக்க போகிறாருன்னு அவங்க தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. அவங்க எப்போமோ பேசின வீடியோ அது. நான் பார்க்குறது 96ஆம் வருஷம். அந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறேன். தேவ அபிஷேகம் என் மேல் பலமாக இறங்கி வந்தது, பயங்கரமாக இறங்கி வந்துச்சு அபிஷேகம். உட்கார முடியல, முழங்காலில் இருக்க முடியல. டிவி ஆஃப் பண்ணிவிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். என் டைரியில் எழுதி வச்சுட்டேன், இன்றைக்கி என் அபிஷேகம் இப்படி இறங்கி வந்துச்சு. நான் குழந்தையெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு 3 மாதம் இருக்குது. அதுக்கப்புறம் சரி ஸ்கூட்டரில் நானும் என் ஹஸ்பண்டும் போயிட்டுருக்குறோம். தலை சுற்றுது, என்னமோ தலை சுற்றுதுப்பா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு. பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருவோம். நாங்கள் பார்த்து டாக்டர் இப்படி உட்காந்துருக்குறாங்க. பிரீத்தி, ஹவ் இஸ் திஸ் பாசிபிள்? இது எப்படி நடந்துச்சு? இது முடியவே முடியாது, இதை உனக்கு முடிஞ்சிருச்சு, உனக்கு 3 ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, 3 மேஜர் ஆப்ரேஷன்ஸ், 3 எலக்ட்ரிக் சிசரியன்ஸ் தான், 3 முடிஞ்சிருச்சு, நம்ம சான்ஸே கிடையாது நாங்கள். ஆனால் அற்புதமாக கர்த்தர் அந்த குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தையை பார்த்தா வயிற்றில் இருக்கும்போது எனக்கு ஃபுல் பெட் ரெஸ்ட் ஆகிடுச்சு. பயங்கர சுகரு, பிபி எல்லாமே வந்துருச்சு. எல்லாமே வர வேண்டியதெல்லாம் வந்தாச்சு. அப்போ ஒன்றும் பயப்பட மாட்டேன். அப்படியே ஒரு ஈஸி சேரை போட்டு அப்படி வெராண்டாவில் ஒரு டேப் ரெக்கார்டரை வச்சுக்கிட்டு, அந்த காலத்துலலாம் டேப் ரெக்கார்டர் தான், டேப் ரெக்கார்டரை வச்சுக்கிட்டு ஒரே பர்க்மா செய்ய பாட்டாக இருக்கும்னு ஏதாவது பாட்டு பாடி, அந்த பாட்டு பாடும்போது பார்க்கணும் அந்த உள்ளே இருக்கிற அந்த குழந்தை அப்படியே துள்ளுறது அப்படியே தெரியும். கையெல்லாம் அப்படி மேலே அப்படி வர்றதெல்லாம், அந்த விரலெல்லாம் வர்றது தெரியும். நான் மற்ற பிள்ளைங்களை கூப்பிட்டு நான் காட்டுவேன், பாரு எப்படி வருது, கை தெரியுது பாருன்னு. எனக்கே அப்படி இருந்தால் மரியாளுடைய வயிற்றில் பரிசுத்த ஆவியினாலையும் கர்த்தருடைய வார்த்தையினாலையும் உன்னதமானுடைய பலத்தினால் உருவான அவங்க எவ்வளோ கிருபை பெற்றவங்களா இருப்பாங்கல்ல, எவ்வளோ கிருபை பெற்றவங்களா இருப்பாங்க. அவங்க போய் அங்கே போய் எலிசபெத்தை பார்க்க போகிறாங்க. எலிசபெத்தை போய் பார்த்துட்டு நீங்களாம் பார்த்தா என்ன சொல்லுவீங்க? உங்கள் சொந்தக்காரங்களை பார்த்தா, கொஞ்சம் வயசானவங்க பெரியவங்களை பார்த்தா. எலிசபெத் ரொம்ப வயதானவர்கள். பயந்து போய் தனக்கு குழந்தை உருவாயிருக்குன்னு சொன்னாலே எல்லாம் சிரிப்பாங்களோன்னு பயந்து மறைத்து கொண்டு ஒளிந்து கொண்டு இருக்கிறார். யாருக்குமே சொல்லலை குழந்தை உருவாயிருக்குன்ட்டு, ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, நீ போய் பாரு, அவங்க அப்படி இருக்கிறாங்க. ஆனால் இவங்க போய் பேசின உடனே என்ன நடந்துச்சா? அவங்க வயிற்றில் உள்ள குழந்தை துள்ளிச்சா. நான் ஒரு நாள் பைபிள் வாசித்து கொண்டிருந்தேன்.
அப்போ யோவான் இடத்துல இயேசு போகும் பொழுது யோவான் சொல்கிற, நான் வந்து ஞான ஸ்நானம் கொடுக்கணுமா? அப்போ இயேசு உள்ள சிரிச்சிட்டே சொல்லியிருப்பார், உனக்கு தெரியாதாடா, நீ வயிற்றுல இருக்கும்போதே நான் தான் எங்கள் அம்மா வயிற்றுல இருந்து உனக்கு அபிஷேகத்தை கொடுத்தேன். கரங்களை தட்டுவோமா? எவ்வளோ நம்ம தேவன் வல்லமையுள்ள தேவன்னா, நீங்கள் உண்மையிலே நீங்கள் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் நீங்கள் இருந்தால் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், மற்றவர்களுக்கு அபிஷேகத்தை கொண்டு வரும், மற்றவர்களுக்கு அபிஷேகத்தை கொண்டு வரும். ஆட்டோமேட்டிக்காக வரும். உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்குன்னு சொல்லி அந்நியர்களும் புரிந்து கொள்வாங்க. நான் 2 நாளைக்கு முன்னதாக என்னுடைய ஆதார் கார்டில் ஏதோ மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லி, யாருன்னே தெரியாது, யாரோ ஒரு ஹிந்து பையன் உட்காந்துருந்தான். அந்த சேவா கேந்திரம்னு சொல்லுவாங்க, அங்கே போகணும் மாற்றணும்னா, தம்மி இம்ப்ரெஷன் கொடுக்க போகணும். சரி, நானும் ஒரு சுடிதார் போட்டுட்டு ஒரு கண்ணாடியும் போட்டுட்டு மத்தியானம் ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னு போயிட்டேன். அவங்க மேடம் உங்கள் கண்ணை ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னான். சரி ஸ்கேன் பண்ணுன்னு இந்த கண்ணு முன்னால் என்னமோ ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு இந்த கண்ணை ஸ்கேன் பண்ணுறாங்க. கண்ணை ஸ்கேன் பண்ணுறான் கண்ணு மடி எடுத்துடுறான். என்னடா இப்படி பண்ணுறான்னு, என்ன ஆச்சு? இருங்க மேடம், சரியாக வரமாட்டேங்குதுன்னா கடைசி வாட்டி ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியே தூக்கிட்டான். ஷாக் அடித்த மாதிரி, என்னன்னா உங்கள் கண்ணில் ஏதோ ஒரு பவர் இருக்குது மேடம். எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. என் பக்கத்தில் நிற்கிற ஸ்டாஃப் 2 பேரும் சிரிக்கிறானுங்க. நான் சின்ன பவர் இருக்கா? நீங்கள் யார் மேடம்னு. யாருன்னு நீ என்ன கேட்குற? நான் எத்தனையோ 1000 கண்ணுங்க ஸ்கேன் பண்ணிருக்கான, உங்கள் ஸ்கேன் பண்ணும்போது மட்டும் உங்கள் கண்ணில் ஏதோ ஒரு பவர் இருக்குது மேடம், ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மேடம் அப்படின்றான் ஒரு அந்நிய பையன். அப்போ தான் அப்போ பார்த்து அந்த மேனேஜர் வந்தார், பேங்க் மேனேஜர். அவர் ஒரு கிறிஸ்டியன். என்னை பார்த்து பிரைஸ் தி லார்ட் மேடம்னார். உடனே யார் சார் உங்களுக்கு தெரியுமா சார்? அவங்க பெரிய ஆளுப்பா. என்ன பெரிய ஆளுனா, நீ தேவதூதன் நினச்சிக்கியா, அந்த மாதிரி எங்கள் ஸ்டேட்டில் இவங்க அப்படின்னாரா. பாருங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் கர்த்தர் உங்களை வேறுபடுத்தி காட்டுவார். மற்றவர்களும் நீங்கள் சொல்லாமையே நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கே நம்ம பார்க்கிறோம், அந்த மரியாளுக்குள்ள கர்த்தர் வைத்த அந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபைனா, உண்மையிலே அவங்க கிருபை பெற்றவங்க. ஏன்னா இந்த உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்காத ஒரு கிருபை. பிதாவும் நம்ம எல்லாம் இன்னைக்கு அபிஷேகம் பெறுகிறோம், பரிசுத்த ஆவியினால் நம்ம அபிஷேகிக்கப்படுகிறோம். கர்த்தருடைய வல்லமை மூலமாக நமக்கு வரங்கள் உருவாகுகிறது. கிறிஸ்துவும் கூட நமக்குள்ள என்ன செய்யணும்? உருவாக வேண்டும். அது எப்படி நமக்கு இன்னைக்கு உருவாக முடியும்? ஒருவேளை மரியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள அந்த முதல்ல ஆதாமை உருவாக்கின அந்த ஆதாமுக்கும் 2வது ஆதாமாகிய கிறிஸ்துவுக்கும் இன்னைக்கு நமக்கு என்ன வித்தியாசம் என்று பார்த்தா, நான் டைம் ஆகுது, நம்ம சீக்கிரம் முடிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15:45 நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15:45 பார்க்கிறோம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மானான் என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ முந்தின ஆதாம் என்று சொல்லும் பொழுது பழைய ஆதாமுக்குள்ள தான் நம்ம எல்லாரும் நம்ம மனுஷர்கள் உருவானோம். ஆனால் பிந்தின ஆதாம் என்று சொல்லுகிற கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன ஆனாராம்? உயிர்ப்பிக்கிற ஆவியானார். இன்னைக்கு நம்ம எல்லாம் எங்க உயிர்ப்பிக்கப்பட வேண்டும்? சரீரம் எல்லாம் பலவீனமானதுதான். நம்ம கதையும் அப்படிதான். பாருங்க, என் கால் மரத்து போய் தான் இருக்கிறது. இடது கால் ட்ராவல் பண்ணி எல்லாம் பண்ணி அங்கே சுற்றி இங்கே சுற்றி நான் இங்கே மீட்டிங்க்கு வரணுன்னா எவ்வளோ, ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு 12 மணி நேரம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணால் தான் சென்னை வர முடியும். ட்ராவல் பண்ணி வந்து உடம்பு சரீரம் எல்லாருக்கும், பெண்களுக்கு பொதுவாக பலவீனமான பாண்டங்கள் தான். ஆனால் யார் பலவீனம் இல்லை தெரியுமா? உள்ளான மனுஷன். நம்ம எல்லாருக்குள்ள என்ன இருக்கிறது? நம்ம எல்லாம் ஒருவேளை ஸ்திரீகளாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், இப்போ எல்லா பெண்ணுக்குள்ளேயும் ஒரு ஆண் இருக்காள். நான் லாஸ்ட் டைம் வந்து போவே சொன்னேன். இப்போ மனுஷியில் இங்கிலீஷ் வார்த்தை ஷீ இருக்குது, பார்த்தீங்களா? ஷீ. அந்த ஷீயில் ஒரு ஹீ இருக்கான். ஷீ, எஸ்ஹெச்இ, ஷீ. ஷீல லாஸ்ட்டில் 2 என்ன இருக்குது? ஹீ இருக்குது, ஹெச்இ இருக்குது. சரி, உமன் WOMAன்னாலும் WOMENனாலும் MOMEN இருக்குது லாஸ்ட்டில். அப்போ நமக்குள்ள என்ன இருக்குது? ஒரு புருஷன் இருக்கான், ஒரு மேன்,
ஒரு மேன் இருக்கான். சரி சிஸ்டர், நீங்கள் ஏதோ கெஸ் பண்ணி சொல்கிறீங்க. இன்னும் பார்ப்போம். ஃபீமேல், எஃப்இ எம்ஏஎல்இ, லாஸ்ட்டில் என்ன இருக்குது? மேல் இருக்குது. அப்போ எஃப்இ என்னதுன்னு கேட்குறீங்க? எஃப்இ வந்து ஃபீட்டஸ். ஃபீட்டஸ்னா கர்ப்பம். கர்ப்பம் உள்ள ஒரு புருஷன். ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? சரீரத்தில் மட்டும்தான் வித்தியாசம். உள்ளான மனுஷனில் எந்த வித்தியாசமும் இல்லை. ஒரு குழந்தையை சுமக்கணுன்ற ஒரே காரணத்தினால தான் பெண்ணுன்னு ஒரு முத்திரையை வைத்து நம்ம சரீரத்தில் நம்ம பாண்டங்கள் பலவீனம்தான். ஆனால் உள்ளான மனுஷனில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போனீங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக அபிஷேகம் பெற்றவர்கள் உலகத்தில். அல்லேலூயா. ஆனால் நம்ம தான் என்ன தெரியும், பெண்ணுங்க ஐயோ அப்படி உட்காந்துருவோம். நீங்கள் என்னைக்கு அப்படி இருக்கிறீங்களோ நீங்கள் வந்து தலை தூக்கி நிற்கவே முடியாது. நான் உலகத்தில் சொல்லலை, சரீரத்தில் சொல்லலை, உங்கள் ஆவியில் சொல்கிறேன். உள்ளான மனுஷனில் நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கிறது. உள்ளுக்குள்ள புருஷன். தெலுங்குல எப்படி இருக்குதுமா, ஆந்தரிய புருஷுடன் இருக்கும். ஆக்சுவலாக இது சான்ஸ்கிரிட் வேர்டு. ஆந்தரியம்ன்றது உள்ள, புருஷன் என்றது புருஷுடுன்னு சொல்கிறது புருஷன். ஆந்தரிய புருஷுடுனா நம்ம எல்லாருக்குள்ளேயும் உள்ள இருக்கிறது புருஷனுடைய ஆவிதான், புருஷன் தான் நமக்குள்ள இருக்கிறது. அப்போ கிறிஸ்து நமக்குள் வாசமாய் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகியதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகியால் தான் ரோமர் 7:22 நாம் பார்க்கிறோம், உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று பவுல் எழுதுகிறார். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி எனக்குள்ள உள்ள என்ன இருக்கிறது? உள்ளான மனுஷன் இருக்கிறார். இன்னும் பார்க்கிறோம் 2 கொரிந்தியர் 4:16 நாம் பார்க்கிறோம், ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நீங்கள் புதிதாக்கப்படுகிறது வெளியே கிடையாது. நாளுக்கு நாள் உங்களுக்கு பலன் வரும், உங்கள் சரீரம் பலம் அடையும். சரீரம் பலன் கிடையாதுங்க. சரீரம் நாளுக்கு நாள் எல்லாருக்கும் பலவீனம். ஆணுக்குமானாலும் சரி, பெண்ணுக்கானாலும் சரி, பலவீனமாக தான் செய்யும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்கள் புறம்பான மனுஷனானது, புறம்பான இந்த ஸ்திரீயானது பலவீனமாகலாம், அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நாளுக்கு நாள் என்ன செய்யணுமா? புதிதாக்கப்படணும், புதிதாக்கப்படணும். நான் வீட்டிலேருந்து வரும்போது கொஞ்சம் அப்படியே சோர்ந்து போய்தான். என் மக வீடு இங்கே இருக்குது. அப்படியே நடந்து இப்படி வந்து கஷ்டப்பட்டு தான் உட்காந்தேன். அங்கே உட்காந்து போகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எங்கள் மேடைக்கு வந்தேன். அப்படியே அபிஷேகம் பார்க்கணும். சிஸ்டர் வர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் காலுக்குள்ளேருந்து உள்ளே அப்படியே ஏறுது குறுகுறு. நான் சொன்னேன், ஆண்டவர் எனக்கு நிறைய ஸ்ட்ரென்த் வேணும் ஆண்டவர், நிற்கிறதுக்கு பலன் வேணும் ஆண்டவர், என்னை பலப்படுத்தும் என்று கேட்டேன். சரீரம் பலவீனமானது தான், ஆனால் உங்கள் உள்ளுக்குள்ள மனுஷனை, உங்கள் உள்ளான மனுஷனை கர்த்தர் பலப்படுத்தும் பொழுது நீங்கள் பலப்படுறதோட இன்னும் 100 பேரை நீங்கள் பலப்படுத்துவீங்க. ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் எபேசியர் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பயன்படவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன செய்யணுமா? வல்லமையா பலப்படணுமா? நம்ம எல்லாரும் நம்ம வல்லமையாய் பலப்படணும்னா இந்த உள்ளான மனுஷன், இந்த வெளியே இருக்கிற இந்த மனுஷனுக்கு என்னெல்லாம் நம்ம கொடுக்குறோம்? சாப்பாடு போடுறோம். என்னது சாப்பிட்றது? எதுக்காக சாப்பிட்றோம்? உங்கள் உள்ளே இருக்கிற ஆவிக்குரிய மனுஷனுக்காக நீங்கள் சாப்பிட்றது இல்லை. எதுக்காக சாப்பிட்றீங்க? இந்த சரீரத்துக்காக சாப்பிட்றோம். நானும் காலையில் அவசரமாக 2 இட்லியை உள்ளே தள்ளிட்டு வந்தேன். ஏன்னா நிற்கிறதுக்கு பலன் வேணும். ஆனால் இந்த உள்ளான மனுஷனுக்கு எப்படி நான் பலப்படுத்த முடியும் தெரியுமா? நேற்று இரவு முடிஞ்சோடனே எல்லாம் பாடி என் பேத்தி எல்லாம் தூங்கினப்புறம் அப்படியே உட்கார ஆரம்பித்தேன். கொஞ்சம் நேரம் உட்காந்து ஜெபிக்க அந்த உள்ளான மனுஷன். யூ கேன் ஃபீட் யுவர் இன்னர் மேன் பை யுவர் ப்ரேயர் அண்ட் யுவர் வர்ஷிப். நீங்கள் வர்ஷிப் பண்ணுறதுனாலையும், நீங்கள் ஆராதிக்கிறதுனாலையும், நீங்கள் அவரை துதிக்கிறதுனாலையும், நீங்கள் ஜெபிக்கிறதுனாலையும் இந்த உள்ளான மனுஷனை என்ன செய்யலாம்? நாளுக்கு நாள் என்ன பண்ணலாமா? புதுப்பிக்கலாம். இது நம்ம என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் சோர்ந்து போகாதபடிக்கு. நீங்கள் எப்போ சோர்ந்து போகிறீங்களோ பிசாசு காத்துட்ருப்பான். ஒரு கல்லை தூக்கி மெதுவாக போடுவான். அது கல் என்னது? மெதுவாக ஒரு சோதனை வரும்.
அப்புறம் உட்காந்து இப்போ சிஸ்டர் சொன்னாங்களா, அப்படியே அழுதுட்டு உட்காந்துருப்பேன். ஐயோ நம்ம அழுமை என்னெல்லாம் செய்வோம் தெரியுமா? ஐயோ நான் தெலுங்கில் ஏனே படிக்குமா இல்லை தாண்டி ரொம்ப நல்லா இருக்குது தெலுங்கில் சொல்ல. ஐயோ நான் பிரயோஜனமே இல்லை, நான் எதுக்கு தான் இருக்கிறேனோ இல்லை, ஐயோ ஏன் தான் இருக்கிறேனோ, நான் ஒன்றுக்குமே பிரயோஜனப்பட மாட்டேன், நான் உதவாக்கிறேன், என்னையா ஆண்டு இப்படி வச்சுருக்கிறாரு, என்னையா அப்படி வச்சுருக்கிறார், எல்லாம் புலம்பி நம்மளே திட்டி தீத்து இருக்கிற ஸ்பிரிட்டை இன்னும் டவுன் ஆக்கி இருக்கிற ஆவி கோவத்தில் எங்கே கட்டுது, இப்போ நான் ஜெபம் பண்ண மாட்டேன் இழுத்து போட்டு மூடி படு. இப்படி தான் நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம், சோர்ந்து போயிடுறோம். ஆனால் நீங்கள் உள்ளான மனுஷனை நீங்கள் பலப்படும்போது உங்களை அசைக்கக்கூடிய வல்லமை இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் உள்ளான மனுஷனில் நீங்கள் பலப்படணும். மரியாளுக்கு உள்ளே வந்தது தேவ ஆவியை வந்தப்போ, நாளைக்கு மெசேஜ் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நாளைக்கு ஃபஸ்ட் மெசேஜ் நினச்சேன், நாளைக்கு எனக்கு செகண்ட் மெசேஜ்ன்றாங்க இதே டைமில். நாளைக்கு யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ளே வரும்பொழுது, இப்போ நம்ம பாடணும் நிறைய, கர்த்தருடைய ஆவியனில் அசைவாட நான் அதை செய்வேன் இதை செய்வேன். ஆனால் அதை எல்லாவற்றையும் காட்டிலும் நீங்கள் பலப்படுறதோட மற்றவங்களை உங்களுக்குள்ளேருந்து பாயுமா, உங்களுக்குள்ளேருந்து பொங்கி பாயோன்னு சொல்லப்பட்டிருக்கு வேதம். உங்களுக்குள்ள பொங்கி பாயணுன்னு மகிழ்ச்சியோடு பாடி நீங்கள் மகிழ்ச்சியோடு நீங்கள் துதிக்கும் பொழுது, நீங்கள் அழுக இருந்துச்சு அழுகையிலையும் துதிக்க ஆரம்பிங்க. அந்த துதி ஆட்டோமேட்டிக்காக உங்களை எப்படி மாற்றிடும் தெரியுமா? ஒரு வல்லமையோடு உங்களை மாற்றும். எல்லாத்தையும் தூக்கி உதறி தள்ளிட்டு, ஏன் இதெல்லாம் குப்பை, இதெல்லாம் தூசி, இதெல்லாம் என்ன ஒன்றுமே செய்யாது நீங்கள் எழுந்தி போயிடுவீங்க. அப்புறம் பிசாசு நெக்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட வர்றதுக்கு பயப்படுவான். ஐயோ இவகிட்ட போனால் இவன் இன்னும் டபுள் ஸ்ட்ரென்த்தில் தான் எழும்புவான், வேண்டாம்ப்பா இவ ஜோலிக்க நம்ம போக வேண்டான்னு தூரம் ஓடிடுவான் பிசாசை கண்டு பயப்படாமல் நாம் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாமும் எல்லாரும் கிருபை பெற்றவர்கள் தான். நம்ம எல்லாரும் கிருபை பெற்றவர்கள் தான். மரியாள் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாம் கிருபை, ஏனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென் ஆமென். எழுந்து நிற்போம், நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. தேவ வல்லமை இன்று நம் மத்தியில். நாம் எல்லாரும் அவரை நோக்கி பார்ப்போம், அவரை நோக்கி பார்ப்போம், அவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். மரியாளை குறித்து நாம் பார்த்தோம், நம் தாயாகிய ஏவாளை குறித்து நாம் பார்த்தோம். அவர்கள் எல்லாரும் பெண்களாய் இருந்து கர்த்தருடைய வல்லமையினால் அவர்கள் நிரம்பி இருந்தார்கள். இன்று நாம் பார்க்க போகிறோம், ஆண்டவரே என்னையும் கூட நீர் நிரப்பும் ஆண்டவரே, அக்கினி ஜுவாலையாய் நீர் என்னை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே என்னையும் கூட, என் உள்ளான மனுஷன், எனக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. எனக்குள்ள உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் ஜொலிக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்கள். அவருடைய வல்லமையினால் நாம் நிரப்பப்பட போகிறோம். இப்பொழுது நம்ம கேட்கிறோம், உடைய வல்லமை எனக்குள்ள வரட்டும், உடைய வல்லமை என்று வரட்டும் என்று சொல்லி ஒரு பாடலை பாடி நாம் ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வரும். கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வரும். இப்பொழுது நாம் கேட்க போகிறோம், இப்பொழுது நாம் கேட்க போகிறோம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் வாயை திறந்து நம்ம கேட்க போகிறோம். எப்படி கேட்க போகிறோம்? வல்லமையினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி நாம் கேட்க போகிறோம். நாம் வல்லமையினால் நிரப்பும் என்று சொல்லி நாம் கேட்க போகிறோம். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று
அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை. எல்லாரும் அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை. ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை. ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை ஊற்றப்படுகிறது. ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஊற்றப்பட வேண்டுமே. உன்னதத்தின் ஆவி ஒழித்திட வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு தேவ வல்லமை. பெற்றுக்கொள்ளுங்க 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 பெற்றுக்கொள்ளுங்க. வல்லமை இறங்குது ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும். தேவ அக்கினி touch Lord touch Lord touch Lord touch Jesus. தேவன் தொடுகிறார் தொடுகிறார். touch Jesus touch Jesus. ஒவ்வொருவரையும் நிரப்பும் 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 நிரப்பும். தேவ அக்கினி 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 தேவ அக்கினி. fire 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 Lord fire Lord. அக்கினியால் நிரப்பும் அக்கினியால் நிரப்பும் அக்கினியால் நிரப்பும் அக்கினியால் நிரப்பும். fire of the Holy Spirit fire of the Holy Spirit. தேவ அக்கினி தேவ அக்கினி தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை ஊற்றப்படுகிறது 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 ஊற்றப்படுகிறது. தேவ அக்கினி ஊற்றப்படுகிறது தேவ அக்கினி ஊற்றப்படுகிறது தேவ அக்கினி ஊற்றப்படுகிறது 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 ஊற்றப்படுகிறது. ஹalleluya 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 ஹalleluya. வாயை திறந்து பெற்றுக்கொள்ளுங்க 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 பெற்றுக்கொள்ளுங்க. தேவ அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்க. Thank you Jesus thank you Jesus thank you Jesus. hallelujah 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 hallelujah. தேவ வல்லமை hallelujah hallelujah. Thank you Jesus thank you Lord thank you Father thank you Jesus. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீ தொடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். சமாதானமின்றி குடும்பத்தில் பிரச்சனையோடு பணப்பற்றாக்குறையோடு ஆண்டவரே யார் யார் வந்திருக்கிறார்களோ அவர்களை நீ தொட்டு சுகமாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சுகமாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே கிருபை உம்முடைய இரக்கம் எங்கள் மேல் இறங்கி வரட்டும். உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வரட்டும். நீர் மனதுருகும்படிக்கு ஜெபிக்கிறேன் அப்பா. மனதுருகும் ஆண்டவரே மனதுருகும் எங்கள் மேல் மனதிறங்கும். நன்றி சுவாமி. பலவீனமான பாண்டங்களை நீ தொட்டு சுகமாக்கினதற்காக பலப்படுத்தினதற்காக உம்முடைய ஆவியினால் நிரப்பினதற்காக உமக்கு நன்றி நன்றி அப்பா நன்றி. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்திக் உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென்.